ஹாய் ஹலோ மக்களே, இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சூப் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து 15 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், மல்லித்தழை, தக்காளி 2 பழம், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இதான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 5 சின்ன வெங்காயம், மல்லி புதினா கொஞ்சம், சீரகம், சோம்பு, மிளகு, தக்காளி ஒரு சின்ன பழம், இதெல்லாம் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்குவேன் ஒரு பேஸ்ட்டாக. அப்படி அரைச்சி போட்டிங்கன்னா பேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம 1/4 கிலோ மட்டன், ஈரல், நெஞ்செலும்பு எல்லாம் சேர்த்து இது தனியாக ஒரு 1/4 கிலோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கறியை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நம்ம மட்டன் சூப்பு செய்ய தேவையான பொருட்கள். இது வந்து அரைக்கிறதுக்கு இது எல்லாமே மல்லி, புதினா, மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு 5 சின்ன வெங்காயம். இப்போ சட்டியில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு தேவையான அளவு வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் நல்லா போட்டு நல்லா வெங்காய வாசம் போகிற வரை நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக வெந்து வரும். இதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு சூப்புக்கு வந்து சின்ன குழந்தை வச்சுருக்கனால நம்ம வந்து மிளகாத்தூள் நான் சேர்க்க மாட்டேன். பெரியவங்களாக இருக்கவங்க மிளகாத்தூள்னு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே பச்சை மிளகா மட்டும்தான். அப்புறம் நம்ம 1/4 கிலோ கறி நல்லா அலசி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். நெஞ்செலும்பு, ஈரல், மூளைக்கால் எல்லாம் சேர்த்து ஒரு 1/4 கிலோ இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அலசிடணும். நல்லா கறியை பச்சை வாசனை போகிற அளவுக்கு அலசிட்டு இப்போ அதுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு நல்லா பரட்டி விடணும். நம்ம வந்து குக்கரில் தான் செய்கிறோம், ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இது வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, சின்ன வெங்காயம், தக்காளி, அந்த பேஸ்ட்டை போட்டுறேன். கறி வேகிறதுக்கு ஒரு 400 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், 10 விசில் வந்ததுக்கப்புறம் மட்டன் சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லையா. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் வர்றதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டாக தான். தக்காளி, சின்ன வெங்காயம், மல்லித்தழை, புதினா, சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக போட்டோம் இல்லையா, அப்போ தான் வந்து சூப்பு நல்லா திக்காக வரும், தண்ணி இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான சூப்பு, மட்டன் சூப்பு வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். இந்த சுவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வைக்கிற சூப் மாதிரியே இருக்கும். காரணம் அவங்க வந்து இந்த மசாலையை வந்து அரைச்சி போடுவாங்க, அதே ஸ்டைலில் தான் நம்மளும் அரைச்சிருக்கோம். நீங்களும்